எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது தோசை, இட்லி, சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 பிரியாணி இலை, பட்டை 1, 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 10 முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன், 4 டீஸ்பூன் தேங்காய், ஒரு 8 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கல்பாசி, 4 கிராம்பு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இதில் ஒரு பிரியாணி இலையும் ஒரு பட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சிச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம இதில் சேர்த்து பொன்னிறமாக வர வரை நம்ம இதை வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இது கூடவே மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. சேர்த்து நம்ம ஒரு நிமிஷம் நம்ம எண்ணெயிலே நம்ம இதை நல்லா வதக்கி விடலாம், பச்சை வாசனை போகிற வரையும். இப்போ இது கூடவே நம்ம 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். 4 டீஸ்பூன் அளவு தேங்காய், 8 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 4 கிராம்பு, 1 பீஸ் கல்பாசி. இப்போ இது கூடவே ஊற வச்ச 10 முந்திரி, 1 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து நம்ம இதை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் விழுதா. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம். இப்போ நம்ம இதை மூடி ஒரு விசில் வர வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு அருமையான வெஜ்ஜு சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம மல்லி இலை தூவிக்கலாம். இப்போ ஒரு சுவையான வெஜ்ஜு சால்னா ரெடி.